வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், திருப்பங்களை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். சனி பகவான் எப்ப வக்ரமாகிறார்? 30/6/2024 அன்று வக்ரமாகி எப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. சோ இந்த இடைப்பட்ட 4.5 மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால, இந்த சனி பகவான் 5ல இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் இந்த கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதும் உபஜயஸ்தானத்தில் இருப்பதும் நன்மை தரக்கூடிய அமைப்பு என்பது ஜோதிட விதி. பட் 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே கோணத்தில் உட்கார்ந்து இருக்கார் அல்லவா, அப்ப என்ன சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அதாவது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பூர்வீகத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டது. எனக்கு வர வேண்டிய சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை இருக்கு, எனக்கு வரக்கூடிய சொத்து வர்ற மாதிரி இருக்கு, ஆனா ஏதாவது ஒரு வகையில் நிலுவையில் அது வராமல் இழுத்தடித்துக் கொண்டே இருந்தது என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த வக்ர சனி காலகட்டத்தில் அது நடந்தேறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஏன்னா இந்த சனி வக்ரம்னு என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இப்ப அது தடைப்பட்டு கொண்டிருக்கு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கு, அப்படியே மந்தமா இருக்குன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் வர வேண்டியது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 5ஆம் இடம் என்பது என்ன? குழந்தை ஸ்தானம் அல்லவா. அப்ப குழந்தைகளினுடைய நலன்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு திருமணம் நடக்கணும், நடக்க மாட்டேங்குது, அல்லது ஒரு குழந்தை பிறப்புல ஒரு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தா, ஆனா அந்த படிப்பு தன்னுடைய ஆசை நிறைவேற முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் மாறப்போகிறது. ஏன்னா சனி என்பது மந்தத்தன்மை, மெதுவாக செய்யக்கூடியது. இந்த வக்ரில் அடையும் போது என்ன, ஸ்பீட் ஆயிரும், உக்கிரமாகும். ஸோ வேகமாக விரைவாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகள், ஸ்லோவா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வேகமா செஞ்சு அது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்றேன்னா, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானதை சொல்லணும். சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் இருக்கார். 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்போ இந்த 4.5 மாதங்கள்ல நீங்கள் நல்லவைகள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நிலையில இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். நான் ஒரு பதவி எனக்கு வரணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், ஆனா 1.5 வருஷமா தள்ளிட்டு இருக்கு, அது நடக்கவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில் ஸ்லோ ஆயிருது, அல்லது எனக்கு கொடுக்க வேண்டியவர் மாறி போயிடுறார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் இருந்த விஷயங்கள் இப்ப அதெல்லாம் தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இடமாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள், சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை, பல நாள் கனவு. ஒரு 10 வருஷமா என்னால் சொந்த வீட்டிலேயே இருக்க முடியல, வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன், ஆனால் கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்கான அத்தனை அமைப்புகள் இருக்கும், ஆனால் ஏதாவது தடையா இருக்குது. அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு கட்டின வீட்டையோ அல்லது நிலத்தை வாங்கி இடத்தை வாங்கி கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாமே, அடித்தளம் அமைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும். வேலை விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, சுகம் சார்ந்த விஷயத்தில் சுகத்தில் ஒரு குறை கொடுத்து கொண்டே இருந்தது, சுகத்தில் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கு, ஒரு வயிற்று பிரச்சனை இருக்கு, ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, தாய் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி தாயினுடைய சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவைகள் எல்லாமே அது சரி செய்யப்பட்டு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4.5 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு சொந்த தொழில் செய்யணும்,
அது மனைவியோடு சேர்ந்து செய்யணும். ஸோ அதாவது நண்பர்களோடு சேர்ந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தது. ஆனால் அதெல்லாமே ஒரு மாதிரி தடை கொடுத்து கொண்டு செய்ய முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. சுபம், குரு போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, எப்படி நமக்கு சுப காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்க வேண்டாம். ஆனால் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்க கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். ஒரு நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா சுப காரியங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் பிரச்சனையாக இருந்தது, கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ கிளாஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகவே இல்லை, செட்டில் ஆகணும்னு என்ன, எனக்கு பிடித்த வேலையில், எனக்கு பிடித்த நான் என்ன படிச்சிருக்கிறேனோ அந்த படித்த வேலையில் அமரணும் அப்படிங்கிறவர்களுக்கு அந்த அமரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். நல்லா உழைக்கிறேன், ஆனால் உழைச்ச நல்ல தொழில் செய்கிறேன், ஆனால் பெரிய லாபத்தை அனுபவிக்க முடியல, பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சனி 11ஆம் இடத்தை பார்த்து, சனி எங்கே பார்க்குதோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கெடுதல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை குறைத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ அந்த லாபம் வளரக்கூடிய தன்மை, அந்த சுறுசுறுப்பு, அதாவது மெயினாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த 4.5 மாதங்கள் அமையும். தன்னம்பிக்கை ஒருத்தருக்கு வந்துட்டாலே என்ன ஆகும், சுறுசுறுப்பு வந்துடும், எதையும் செய்யலாம், எதையும் இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் கிடைக்கும் அல்லவா. அந்த உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு அமையும். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்பீடாக, இதுவரைக்கு ஒரு லாபம் 1.5 வருடங்களாக உழைச்சிருக்கிறேன், ஒரு லாபம் இல்லைங்கிற அந்த 1.5 வருடத்தினுடைய லாபங்கள் இந்த 4.5 மாதங்கள்லேயும் நீங்கள் எடுத்துருவீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சில பல நல்ல விஷயங்கள், வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு போய் 8ல் அமர்ந்துட்டார், 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறார். அப்போ 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 8 12ஆம் அதிவில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை என்பது நிச்சயமாக உண்டு. கடந்த 2 வருடங்களாக நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கிறேன், தடங்கள், பிரச்சனைகள், விசா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான தன்மை, அதுக்கான அந்த காலகட்டம் நமக்கு நெருங்கி வரல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகங்கள், அல்லது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு எப்படியாவது இந்த வருடமாவது நான் வெளிநாட்டில் போய் ஒரு வருடமாவது இருந்துட்டு வரணும், ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தவர்கள், அல்லது நான் படிச்சிருக்கிறேன், நான் வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும், ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.